friends, welcome back to our two videos. So நமக்கு Windows 11ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புது பில் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்ல என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ நம்ம Windows 11 வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெவ் சேனல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா சேனல். சோ பீட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு பீட்டா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அது மூலமா பீட்டா எப்படி ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தா டெவ் சேனல் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல நமக்கு நிறைய பில்ட் வந்து வரும். ஸோ புது புது ஃபீச்சர் அங்கே ஆட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த ஃபீச்சர் நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபைனலாக விண்டோஸ் 11 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த ஃபீச்சர் எல்லாமே பார்ப்போம். ஸோ விண்டோஸ் 11 எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக இன்னும் வந்து பார்த்தா டேட் வந்து சொல்ல கிடையாது. நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த வருஷத்துக்குள்ள ரெண்டுக்குள்ள வருவான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் போயிட்டு அந்த புது பில்ல என்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருந்து பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த பில்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்னாலும் ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம். சோ இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ல என்ன புதுசா கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து சேட் பபுள்ல வந்துட்டு நமக்கு வந்து 1 2 அப்படின்னு சொல்லி காட்டும். சோ என்னன்னு சொல்றேன், நமக்கு ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல மேல ஒரு 5 போட்டிருப்பாங்க. சோ 5 மெசேஜ் உனக்கு வந்திருக்கு, நீ ஓப்பன் பண்ணி பாருன்ற மாதிரி. அதே மாதிரி நமக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே டாஸ்க் பார்ல நம்பர் வந்து காட்டும். உங்களுக்கு இத்தனை சாட்ல இருந்து இத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு இந்த விண்டோஸ் 11ல வந்து பாத்தீங்கன்னா போன பில்ல வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சூன் வந்து போட்டிருந்தாங்க. சோ இன்னும் வீடியோ கால் வந்து வரல நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இப்போதைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சேட் பபுள் மாதிரி ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம்லயே மேல வந்து எழுதி இருக்கும். சோ இது வந்து நமக்கு ஒரு புதுசா இந்த மாதிரி நமக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பட்டன்ல ஒரு புது சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. க்ளோஸ் பட்டன் என்னடா புது சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்து மினிமைஸ் பண்ணிடுவோம். மினிமைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப் வந்து நமக்கு ஜஸ்ட் கர்சர் கொண்டு போனா நமக்கு அது ஃபுல் சைஸ்ல வந்து வரும். அப்படி வரும்போது நமக்கு அந்த க்ளோஸ் பண்ற பட்டன் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல டாப் கார்னர்ல வந்து இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து மாத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து பார்க்கலாம் மேலே கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் கர்வ் ஷேப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது நம்ம க்ளோஸ் பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு இந்த மாதிரி புது பில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். சோ விர்ச்சுவல் டெஸ்க்டாப்னா வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டேப் பட்டன் அந்த மாதிரி கிளிக் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, டெஸ்க்டாப் 3, டெஸ்க்டாப் 4 எல்லாம் வரும். சோ அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்க்டாப்லயும் வந்து போயிட்டு நம்ம ஒவ்வொன்றும் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். சோ இந்த டெஸ்க்டாப்ல இருக்கிறது அந்த டெஸ்க்டாப்ல வந்து இருக்காது. நீங்க டெஸ்க்டாப் 1ல ஒரு குரோம் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் 2ல ஒரு குரோம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அதுல நமக்கு விண்டோஸ் 11ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா டெஸ்க்டாப் 1 வந்து டெஸ்க்டாப் 2 வந்து வரும்போது அந்த டெஸ்க்டாப் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கஸ்டமைசேஷனா ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்க்டாப் 1 தனி வால்பேப்பர், டெஸ்க்டாப் 2 தனி வால்பேப்பர் வந்து வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து பாருங்க ஒண்ணுமே இல்லாம சும்மா அப்படியே கிடக்கும். பட் இப்பெல்லாம் வந்து ரொம்ப புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம ஒரு அந்த டெஸ்க்டாப்க்கு வந்து நேம் வந்து ஆட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எமோஜி ஆட் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் அந்த இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்ப சூஸ் த பேக்ரவுண்ட் வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு அந்த கீழே வந்துடும். ரைட் கிளிக் பண்ணா வந்து பார்த்தா சேஞ்ச் பேக்ரவுண்ட் வந்துடும். நீங்க செலக்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் வந்து மாத்திக்க முடியும். ஸோ விண்டோஸ் 11ல நீங்க வந்து விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து தனித்தனியாக வந்து வால்பேப்பர் வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த விண்டோஸ் 11ல மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த மை கம்ப்யூட்டர்ல மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐக்கான் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. போன வீடியோல பாத்துருந்தோம். அதுக்கப்புறம் போன பில்ல என்ன சேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தா நியூ ஃபோல்டர் வந்து நம்ம ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ணிக்க முடியும். நியூ ஃபோல்டர் வந்து இருக்கும். ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். இப்போ அந்த நியூல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல வந்து இருக்கும். சோ டெஸ்க்டாப் ரைட் கிளிக் பண்ணா நமக்கு என்ன ஆப்ஷன் வரும், லைன் ஆப்ஷன்ல வரும்ல, அந்த சேம் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். சோ உங்க பிசில இருக்கிற நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, விண்டர் அச்சீவ் பண்றது, சோ இது மாதிரி நமக்கு நிறைய நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோமோ அதெல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ நியூ கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து மாத்திருக்காங்க. ஃபைனல் ஃபீச்சர். ஸோ விண்டோஸ் 11ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விஜிட்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. அந்த விஜிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ண முடியாது. நம்ம ஆண்ட்ராய்ட் 12 பார்த்திருப்போம். விஜிட்னா நம்ம கிளாக் கொண்டு வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் மெசேஜ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம். பட் இன்னும் அந்த விண்டோஸ்ல அந்த மாதிரி வரல. ஏதாவது நியூஸ் படிக்கிறது அதெல்லாம் கொண்டு வந்து விஜிட் வச்சா நம்ம என்ன பண்றது. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நமக்கு இன்னும் அதே ஒரு விஜிட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி சேஃப்டி அப்படின்னு ஆட் பண்ணிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சேஃப்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து இங்க வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ஃபேமிலி சேஃப்டி பத்தி நமக்கு என்னன்னு தெரியல. நான் இன்னும் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. சோ அதனால வந்து கரெக்டா என்ன டீடைல் அப்படின்னு நான் சொல்ல முடியல. ஒன்ஸ் வந்து பார்த்தேன் பில்ட் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தேன் கரெக்டா அது பார்த்து என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம பில்டு வந்து கிடைக்கணும்னா நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணா நமக்கு வந்து கரெக்டா நிறைய ஃபீச்சர் வந்து கிடைக்க மாட்டேங்குது.
அப்படி நம்ம ஃபுல் ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம ஒன்று வந்து டியூல் பூட் வந்து பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஒரு டெவ் சேனல்லையோ இல்லை ஒரு பீட்டா சேனல்லையோ நம்ம ஜாயின் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 11 இருக்கிற ஃபுல் ஃபீச்சர் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ரெண்டுமே வந்து பார்க்க கொஞ்சம் ரிஸ்க், ஸோ அதான் யூஸ் பண்ணாம நான் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு என்ன எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா இந்த விண்டோஸ் பில்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய பில்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் வருங்காலத்தில் நம்ம சேனல் வந்து நிறைய விண்டோஸ் 11 பில்ட பத்தி போடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 வீடியோ நீங்க பார்க்கலாம், பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.